அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிட்டில இருந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் ஆவார். இதுல எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 2, ஆப்ஷன் சி 2 மட்டும், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 54 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் குழுமம், அதாவது எலக்ட்ரோல் காலேஜ் சொல்லுவாங்க, அவங்க குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன்ல பங்கேற்கிறாங்க. இந்த வாக்காளர் குழுமத்துல யார் யாரெல்லாம் பங்கேற்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றம், அதாவது இரு அவைகளிலும் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அப்புறம் எந்தெந்த யூனியன் பிரதேசத்தெல்லாம் சட்டமன்றம் இருக்கோ அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் பங்கேற்கிறாங்க. ஏன் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன்ல பங்கேற்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, சோ அதனால அவங்க இதுல பங்கேற்கிறாங்க. அப்ப பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன பண்றாங்கன்னா குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன்ல பங்கேற்கிறாங்க. அப்ப அது ஒரு மறைமுக தேர்தல். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் 1ல இது நேர்முக தேர்தல் சொல்லியிருக்காங்க. சோ இது தப்பு. நேர்முக தேர்தல்னா மக்களே நேரடியாக பங்கேற்றா மட்டும்தான் அது நேர்முக தேர்தல், அதனால இது தப்பு. செகண்ட், இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் சொல்லியிருக்காங்க. இது சரியானது. ஏன்னா உண்மையான நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா பிரதமர் மற்றும் அமைச்சர் கிட்ட இருக்கும். அவங்களுடைய ஆலோசனை பேரில் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். இவர் பேரளவில் தலைவர்ன்றது கரெக்ட். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா சி 2 மட்டும் கரெக்ட்.